ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். விஜய் அரசு அந்த இளைஞர்களால் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் கருத்து இருந்தது. மாணவர்கள், குறிப்பாக டைபி, SFI, காக்ரோச் பார்ட்டி, இந்த இடதுசாரி தன்மை கொண்ட மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சை வந்து அது கடுமையாக நாளைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தோடனே அந்த சுற்றறிக்கையை வந்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க. எனக்கு புரியலை, இவங்க 40 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய வாக்குகள் தான் எங்களுடைய மார்க்கெட்டுங்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் போராடக்கூடாது, நீட்டுக்கு எதிராக எதுவுமே போராடக்கூடாது, குறிப்பாக லெஃப்ட் இவர்களை ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர் அமைப்பு போராடக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான மைண்ட் செட்? ஏன் மாணவர்கள் கண்டு பயப்படுறாங்க? இந்த மாணவர்கள் தானே இவர் அரியணை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் படிக்கும் பொழுது, நாங்கள் மாணவர்களாக இருந்தபோது நிலைமை எப்படி இருந்ததுன்னா, எங்களுக்கு தமிழ் கட்டாய பாடமாக இருந்தது, மொழி பாடமாக கட்டாய பாடமாக இருந்தது. நான் தமிழ் மொழியை மட்டும் ஆவன்னா மட்டும் நான் படிக்கலை. எனக்கு தமிழ் படிக்கும்போது யாதும் ஊரே யாவரும் கேளின்னு நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதையும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது அர்த்தம் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாம் எங்க மனசுல ஆழமா பதிஞ்சது. ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. திருக்குறள்ல வந்து கட்டாயமா மனனம் பகுதிகள்னு சொல்லி கொடுத்தாங்க. கம்பராமாயணத்துல மனன பகுதிகள் சொன்னாங்க. திருப்பாவையில மனன பகுதிகள் சொன்னாங்க. எல்லாத்தையுமே படிச்சோம். அதனால நம்ம எப்படிப்பட்ட பரம்பரைக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற பெருமிதம் எங்களுக்கு வந்தது. அது காரணம் தமிழ் கட்டாய பாடமாக இருந்ததுனாலதான். அடுத்து எங்க காலேஜுகள் எல்லாம் யூனியன் இருந்தது. நாங்க நேரடி அரசியலுக்கு போல, ஆனா யூனியன் இருந்ததுனால அரசியலை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்து எங்களுக்கு சிவாஜி, எம்ஜிஆர் தெரிஞ்சது. எங்களுக்கு சினிமாவை பத்தி தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அரசியலும் தெரியாது, தமிழும் தெரியாது, சினிமா மட்டும்தான் தெரியாது. இதுக்கு 50 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் தான் பொறுப்பெடுக்கணும். அவங்க பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக். தமிழ் கட்டாய பாடமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு உள்ள இது வசதியா போச்சு. இனிமே ஓட்டு போடுறது வந்து சினிமா கவர்ச்சி வந்து அது மோஸ்ட் டாமினன்ட் ரோல் எடுக்கும் அப்படிங்கிறது வரும்போது அதை கெடுக்கிற மாதிரி இந்த SFI இவங்கெல்லாம் என்ன தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாரோ ஒருத்தங்க ஆத்திர அவசரத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது மாதிரி வந்துருச்சு. ஆனா அதனுடைய எதிர்ப்பு பார்த்த உடனே பயந்து போய் பின்வாங்குறாங்க. பயந்துட்டாரு. கண்டிப்பா பார்த்தோன்னே தேவையில்லைன்னு உடனடியாக அதை வாபஸ் பெற்றிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே 4-5 முறை ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அதை வாபஸ் பெற்றதையும் இந்த அரசுல நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு பெரிய சர்ச்சை வந்து MLA-க்களுக்கு அதிக சலுகை தருகிறார். MLA-க்கள் சட்டமன்றத்துல நாங்க ஆட்டோல வரோம், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரோம், பஸ்ஸுல வரோம், எங்களை யாருன்னே அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்ன உடனடியா அவங்களுக்கு காரு 1 லட்சம் ரூபா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் மக்கள் பிரதித்துவத்துக்கு அவர் அங்கீகாரம் தராரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் என்னங்க, இன்னும் பகுதி நேர ஆசிரியருக்கு 15,000 சம்பளம் தராம கடந்த ஆட்சியும் போராடினாங்க, இந்த ஆட்சியும் போராடுறாங்க, இவர் உடனே அதை செஞ்சு தருவேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிதி இல்லை, கஜானா காலின்னு சொல்லிட்டு MLA-க்களுக்கு அதிகப்படியான சலுகைங்கிறது அவசியம் தானா அப்படிங்கிற 2 விதமான கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அடிப்படையான விஷயம் பாக்குறீங்களா? இல்லைங்க, அது அடிப்படையான விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதாவது MLA-க்கு வந்து 234 பேர் இருக்காங்க. அதில் ஏறக்குறைய 34 பேருக்கு வாரிய தலைவர் அதுன்னு சொல்லி ஏற்கனவே இது கட்சி கொறடா, எதிர்கட்சி தலைவர், மினிஸ்டரு, சபாநாயகர், இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு வண்டி வசதி இருக்கு. ஒரு 200 பேருக்கே கொடுக்கணும்னு சொல்லி வைங்க. ஒரு வண்டி 10 லட்சம்னு சொல்லி பார்த்தா கூட 20 கோடி ரூபா தான் ஆகும். அடுத்து அவங்களுக்கு கொடுக்குற அலவன்சஸ் வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா 234 பேருக்கும் 1.5 லட்சம் கொடுத்தா கூட 30 கோடி ரூபா வரும். இதுக்கு மேல வராது. நான் என்ன சொல்றேன், 2 லட்சம் கோடி ரூபா 3 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்ல 250 கோடிங்கிறது பெரிய 250 கோடி ஆச்சுன்னா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. 1%க்கு மேல அது கிடையாது. MLA-க்கள்ல சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வசதி இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கிற நிஜம்தான். வசதி உள்ளவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. MLA-ங்கிற கெப்பாசிட்டியில அவங்க எதுக்கு அவங்க சொந்த பணத்தை வந்து அதனால எல்லாருக்குமே கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா அதே சமயம் நான் என்ன கேட்பேன், இதை வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்த அளவுக்கு நீங்க பகுதி நேர ஆசிரியர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? அதுக்கும் வழி கண்டுபிடிக்க வேண்டியதானே. இப்ப ஸ்டாலினை பத்தி நான் தமிழ்நாட்டுல கிராமங்களெல்லாம் போய் பேசும்போது ஒண்ணு மட்டும் எல்லாரும் சொல்றாங்க, அவர் வந்துங்க நான் தேர்தலுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லைங்க, அவர் நிச்சயமா கொடுத்துருப்பாருங்க. அந்த நம்பிக்கை அவர் மேல இருக்கு. இத்தனைக்கு அவர் 1000 ரூபாய் முதல்ல கொடுக்கல, கொஞ்சம் நாளாச்சு. அதுக்கப்புறம் தான் முதல்ல அந்த உரிமை 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதனால இந்த தரம் அவருடைய கட்சிக்காரங்க சொன்னாங்க, தலைவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு,
நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் கொடுங்க தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டாரு. அதனால பல விஷயங்கள் அவங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை அவங்க கட் பண்ணிட்டாங்க அவர் கேள்வி கேட்டோம்னா. இப்ப இவர் மேல அப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை வரல. பயிர்க்கடன் வந்து இது பண்றதுன்னா முதல்ல வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நான் ரைட் ஆஃப் பண்ணிடுவேன்னாரு. அடுத்து அதுல இருந்து இவ்வளவு வருமானத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரைட் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதலே வந்து வசதியற்ற ஏழை விவசாயிகளுக்கு மட்டும்தான் ரைட் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதுல எந்த விதமான தப்பு இல்லை. திமுக கட்சிக்காரங்களே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும் பொழுது கனிமொழியும் ஓப்பனா எல்லாரும் முன்னாடியுமே சொன்னாங்க, எதை நிறைவேற்றப்பட முடியுமோ அதை மட்டுமே தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கணும், அதில் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா முந்தின தேர்தலில் வந்து அந்த 1000 ரூபாய் உடனடியாக கொடுக்க முடியல, பின்னாடி தான் கொடுத்தாரு. அதுல இருந்து அவர் வந்து பாடம் படிச்சிருக்கலாம். அதனால இப்ப இந்த முதலமைச்சரும் வந்து எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சில இதுல வந்து டைம் கேட்டிருக்காரு. இப்ப டைம் கேட்கறதுங்கிறது வந்து இன்னார்டினேட்டா டைம் கொடுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து சொல்றாங்கல்ல இங்க வந்து கஜானா காலியா இருக்குன்னு, அப்ப அவங்களுக்கு வந்து பொருளாதார நிபுணர்கள் அவங்க கூட இல்லையா? எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட் தானே. கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே வந்து போன பட்ஜெட்லேயே வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. புதுசாக கண்டுபிடிச்சாங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த கடன் ஒரு சாக்கா சொல்ல முடியுமா? அது சொல்லிட்டாங்க, நாங்க கடன் சாக்கா சொல்ல போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வழிமுறை? இப்ப அது பிரச்சனை என்னன்னா, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா இதுக்கு என்ன வழிமுறைங்கிறத பத்தி பேசுறதுக்கு யாரும் ரெடியா இல்லை இந்த அரசுல. அது வந்து தவறான போக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இவங்க புதுசா இருக்கலாம், ஆனா நிதி செயலாளர் வந்து புதுசு கிடையாது. அவர் 30 வருஷம் அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர். அவருக்கு நிச்சயமா வந்து சரியான அட்வைஸ் கொடுக்க முடியும், கொடுப்பார். அதனால அதாவது அரசு அதிகாரிகள் வந்து ஒண்ணு நடக்கும் நடக்கலைங்கிறத பத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மக்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு அரசியல் அதிகாரிகளை விட அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் அரசியல்வாதி. அப்படி தெரிஞ்சா அப்ப எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தின முடிவை அவங்க தான் எடுக்கணும். சும்மா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம உட்காரக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது. அதனால இவர் என்னெல்லாம் முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரோ அந்த வாக்குறுதிகளை நிச்சயமா உடனடியாக நிறைவேற்றணும். இந்த எம்எல்ஏ கார் பொறுத்த மட்டும் அது தேவையானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து நமக்கு தேவையில்லையா? ஆசிரியர்களாக தான் ஒரு இளைய சமுதாயம் வந்து ஒரு இந்திய நாட்டிற்கு, தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய மிகப்பெரிய பகிர்ந்தளிப்பை கொடுக்க முடியும் என்றால் அது ஆசிரியர்களுடைய வழிநடத்தலின் மூலம்தான். அதனால அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கணும். இது மாதிரி பல துறைகள் வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டியது. இதுல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த 2 திராவிட ஆட்சியில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த 102 நாள்ல வந்துருச்சு. பத்திரப்பதிவு துறைக்கு போனா உங்களுக்கு லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, இது வருவாய்த்துறைக்கு போனா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, ராமேஸ்வரத்துல அந்த நீர் கொடுக்குற இடத்துல கூட பணம் கேட்கிற ஆட்கள் விட்டுட்டாங்க, 1 பைசா கூட ஊழல் இல்லாத கவர்மெண்ட் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு கருத்தை தொடர்ச்சியா தாவேகா ஆதரவாளர்கள் விவாதங்களை பேசுறாங்க. நீங்க ரெகுலரா விவாதங்களை நீங்களும் கலந்துக்குப்பீங்க, உங்ககிட்டயே அதை சொல்லியிருப்பாங்க. அது எப்படிங்க ஊழல் வந்து அப்படி டோட்டலா முடிஞ்சிருச்சா? விஜய் வந்து அடுத்த நிமிஷத்துல இருந்தே ஊழலே இல்லாத ஒரு சூழல் இருக்கா? இபி மேன், மெட்ரோ போடுறவங்க யாருமே 50 100ல இருந்து 1000 2000ல இருந்து எதுவுமே கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல இப்படி இவங்க சொல்றாங்க. என்கிட்ட வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலியில வந்து இது பத்திரப்பதிவு பண்ணாரு நிலத்துக்கு. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இதுக்கு பணம் கொடுத்தேங்கிறாரு. இந்த மாதிரியா வந்து சொல்றவங்க இருக்காங்க. அப்ப யாரை நம்புறது? ஒரு நாள்ல இது காலியாகாது. இதெல்லாம் நடந்ததுன்னா மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவங்க சொல்றதெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, 2 டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து நிப்பாட்டினார்னா கோர்ட்டுக்கு போய் ஒரு நாள் பூரா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். கோர்ட்ல வந்து 500 ரூபா வந்து ஃபைன் போடுவாங்க. இவர்கிட்ட 100 ரூபாயை தள்ளி விட்டா நான் தப்பிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சா அங்க எங்க லஞ்சம் ஒழியும்? அதுக்கப்புறம் இந்திய மக்களை பத்தி இவர் எங்க துறையில வந்து ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாக அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, பாலா இந்தியாவில் பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா இந்தியரும் என்ன நினைக்கிறான்னா இந்த நாட்டில் ஒருத்தன் கூட நேர்மை இல்லாம இருக்கக்கூடாது, என் ஒருத்தரை தவிர அப்படின்னு நினைக்கிறேன். நான் மட்டும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிராபிக் வயலேஷனா 10 ரூபாய் கான்ஸ்டபிள் கையில் அழுத்திட்டு போயிடலாம், அடுத்தவன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா அப்புறம் எப்படி ஒழியும் அப்படின்னு கேட்டார். அது சரியான கேள்வி. அதனால இதுக்கு வந்து நான் அரசியல்வாதிகள் மட்டும் குறை சொல்லலை. இது வந்து நம்ம சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கின்ற ஒரு நோய். ஆனா இந்த நோயை தீர்க்கிறதுல வந்து முக்கிய பங்காற்ற வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த தீங்கும் நிகழாதுங்கிற நம்பிக்கை வேணும். இங்க மட்டும் இல்ல, தூபேன்னு சொல்லி ஒரு என்ஜினியர் ஒருத்தர் கோல் மஃபியா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணார். அவர் அந்த கோல் மஃபியா கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா
அங்க என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து பிணமா கிடந்தார். இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது பீகார்ல நடந்துச்சு. இந்தியாவின் பல பகுதிகள் இது மாதிரி நடந்திருக்கு. அதனால வந்து இதுல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் வந்து அந்த 103 நாட்கள் அவர்கள் சொல்வது பியூர் ஒரு புனிதமான தூய்மையான ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து என்னங்க குதிரை பேரம் நடக்குது, ஊழல்வாதிகள்ட்ட இருந்து நீங்க ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பாஜகவோட அஜெண்டாலாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, வந்தே மாதரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கீங்க, போராடுகிற மாணவர்களை ஒடுக்குறீங்க, திராவிட கழக பெரியார் திடல்ல போலீஸை குவிக்கிறீங்க, கேட்டா திராவிடத்தை ஆதரிக்கிறோம் பெரியார் ஆதரிக்கிறோங்கிறீங்க, எதுவுமே ஒரு ஒரு முழுமையா இல்லையே, உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லையேங்கிற விமர்சனம் வருது. ஆனா அவங்க தரப்புல நீங்க ஊழல் பண்ணீங்க, நாங்க ஊழலே இல்லை சாமானியர்களின் ஆட்சி அப்படிங்கிற அந்த வாதத்தை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. பார்ப்போம் இது எப்படி போகும், எப்படி முடியுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள், நீங்க நான் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒழிக்க வேண்டிய விஷயமா ஊழல் இருக்கு. ஆனா நிர்வாகம் மக்கள் சேவை அப்படிங்கிற விஷயத்தை செய்ய, கொள்கை இதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல அரசும் இந்த முதலமைச்சர் விஜயும் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி சார். வணக்கம் ஜீவா. வணக்கம்.